அத்தியாயம் 78. சந்தியாவும் வீரவர்மனும் இப்படி தங்களோட அறையில பேசிட்டு இருக்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லார் மனநிலையும் ஆதித்யனையே சுத்தி சுத்தி வந்துச்சு. விஜயா கூட தன் கணவர் சிங்கவர்மன் கிட்ட அவங்களோட அறையில இப்போ சண்டை போட்டுட்டு இருந்தா. அவங்கவங்க வாழ்க்கைக்கு அவங்கவங்க சந்தோஷம்தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? யாரும் நம்மளை பத்தி இந்த வீட்டில் யோசிக்கிறதே இல்லை. நான் வளர்த்த பையனை இழந்துட்டு நிற்கிறேன். அவனை விஷம் வச்சு கொண்டிருக்காங்கன்னு தெரிஞ்சும் உங்கள் அண்ணன் பையன் வீட்டில் குத்துக்கல் மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டி இருந்தாலும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறான். உங்கள் வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? ஏதாவது ஒரு பொண்ணு பின்னாடி கடைசி வரைக்கும் சுத்திட்டே இருப்பீங்களா? சி, என்ன அசிங்கமான குடும்பம். இங்கே வந்து நான் மாட்டிட்டு முழிக்கிறேன் என்று அருவருப்போடு பேசினான் விஜயம். என்ன விஜயா, இது என்ன பேச்சு இதெல்லாம்? நான் அப்படியா இருக்கேன் உன்கிட்ட? உன் பின்னாடியே தானே உன் புடவை முந்தானைய பிடிச்சிட்டு இத்தனை வருஷமா சுத்திட்டு இருக்கேன். என்னைக்காவது நான் வேற பொண்ணு கூட பழகி நீ பார்த்திருக்கியா? ஒட்டு மொத்தமா இந்த வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க என்ன சொல்லிட்டியே என்று வருத்தத்தோட சொன்னாரு. அதை கேட்டு ஒரு வினாடி அமைதியா இருந்தா விஜயா. சிங்கவர்மன் சொல்றது என்னவோ உண்மைதான். தங்களுக்கு இத்தனை வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் இனியும் பிறக்காதுன்னு தெரிஞ்சும் இந்த குடும்பத்தில் பிறந்த இவர் தன்னை மட்டும்தான் மனைவியா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. தான் எவ்வளவு கத்தி சண்டை போட்டாலும் தன்னை விட்டு எப்பவுமே அவர் விலகினதும் இல்லை, விட்டு கொடுத்ததும் இல்லை. இந்த வீட்டில் உள்ள ஆண்களுக்கெல்லாம் ரெண்டாவது தொடர்புங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஆனா சிங்கவர்மனை பொறுத்த வரைக்கும் தன் மனைவி சொல்லை மந்திரம்னு வாழ்பவர். விஜயா தான் அவங்களுடைய அலுவலகத்தில் பணம் முதல் கொண்டு கையாடல் செய்ய வச்சாரு. விஜயாவுக்கு எப்பவுமே ஆடம்பர வாழ்க்கையில நாட்டம் இருக்கும். அதனால தனக்கு பணம் அடிக்கடி கிடைக்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பா. அதுக்காகவே தன்னோட கணவனை அவங்களுடைய அலுவலகத்திலேயே சின்ன சின்ன கையாடல் செய்ய வச்சு தன்னோட சந்தோஷத்தை இப்ப வரைக்கும் அனுபவிச்சுட்டு வரா விஜயா. அப்படி இருக்கும்போது சிங்கவர்மனை தப்பு சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லைங்கிறது அவளுக்கு நல்லா புரிஞ்சிருந்தது. ஆனாலும் தாங்கள் வளர்த்த பையன் அருண், அவன் எப்படி செத்தான்னு தெரியணும்னு ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கா. கண்டிப்பா ஆதித்யன் தன்னோட தம்பியை கொண்டவனை கண்டுபிடிச்சிடுவான்னு ரொம்ப நம்பிட்டு இருந்தா விஜயா. அது போலெல்லாம் இப்போ நடக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம ஆதித்யன் தன்னோட மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க நினைக்கும் போதுதான் அவளால் ஆத்திரம் தாங்க முடியாம பத்திக்கிட்டு வந்தது. அதனால்தான் தன்னோட கணவன் கிட்ட தன்னோட ஆத்திரத்தை எல்லாம் கொட்டிட்டு இருந்தா விஜயா. இங்க நடக்கிறதெல்லாம் நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க. ஆதித்யன் உங்க அண்ணன் பையன் தானே. நீங்களாவது அவனுக்கு எடுத்து சொல்லலாம்ல. நமக்கு அருண் யாரு கொண்டாங்கன்னு கண்டுபிடிக்கிறது தானே இப்ப முக்கியம். அதை விட்டுட்டு இப்போ அவனுக்கு ரெண்டாவது கல்யாணம் தான் ரொம்ப முக்கியமா? ஏற்கனவே ஒரு பொண்ணு கூட பழகி கையில குழந்தையோட தானே வந்தான். அந்த பொண்ணுக்கே இன்னும் வழி பிறக்கல. இவனுக்கு இப்போ ரெண்டாவது கல்யாணம் ஒரு கேடா என்று முகத்தை சுழிச்சுக்கிட்டு சொன்னான் விஜயா. சிங்கவர்மனுக்கு ஆதித்யனை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவன் இது மாதிரியெல்லாம் செய்யற ஆளே கிடையாது. ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவன் அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்றான். அந்த காரணம் என்னன்னு அவருக்கும் புரியல. ஆனா தன்னோட அண்ணன் பையன் மேல அவருக்கு அபார நம்பிக்கையும் அபிப்பிராயமும் இருக்கு. ஏன்னா தங்களோட அலுவலகத்துல தான் தான் கையாடல் பண்ணோன்னு தெரிஞ்சும் இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தை அவர்கிட்ட அதை பத்தி கேட்கவே இல்லை ஆதித்யன். அப்படி அவன் கேட்டிருந்தா அவரால் பதிலே சொல்லியிருக்க முடியாது. ஆனா தாங்கிட்ட இருக்கிற மரியாதையில அவன் ஒரு வார்த்தை கூட இதை பத்தி அவர்கிட்ட கேட்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது ஆதித்யன் தன்னோட மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான்னு அவரால் கொஞ்சம் கூட நம்ப முடியல. இதுல ஏதோ விஷயம் இருக்கணும்னு மட்டும் உணர்ந்தவர் விஜயா கிட்ட இப்ப இதை பத்தி பேசி அவருடைய கோபத்தை அதிகம் பண்ண வேண்டான்னு அமைதியா விஜயா பேசுறத கேட்டுட்டே இருந்தாரு சிங்கவர்மன். அதே நேரத்துல ரஞ்சனாவோட அறையில சிங்கவர்மன் குழப்பத்துல குறுக்கும் நெடுக்குமா நடந்துகிட்டு இருந்தாரு. ஏதோ ஒன்று சட்டுன்னு தோண தூங்கிட்டு இருந்த தன்னோட மனைவியை திரும்பி பார்த்தாரு.
ரஞ்சனா நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தான். அவளுடைய முகத்தை கூர்ந்து கவனிச்சாரு ராஜவர்மன். இவ தனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கா. அதை நினைக்கும் போது அவருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஆத்திரமும் கோபமும் பல மடங்கு வரும். அதை கூட அவர் மன்னிச்சிடுவாரு. ஆனா இப்ப வரைக்கும் அதை எதுவுமே அவ வாயால அவ சொன்னதே இல்லை. அதைத்தான் அவரால் ஏத்துக்கவே முடியல. ரஞ்சனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த நாட்களை இப்போ நினைச்சு பார்த்தாரு ராஜவர்மன். அவருக்கு அப்போ 30-32 வயசுக்கு மேல இருக்கும். கொஞ்சம் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அவரு. கல்யாண வயசுல எத்தனையோ பொண்களை பார்த்தோம். அவருக்கு எந்த பெண்ணையும் பிடிக்கல. அதனால கல்யாணமே பண்ணாம இருந்தாரு. ஆனா ரஞ்சனாவை முதல்ல பார்த்தப்போ அவருடைய மனசுல ஆழமா பதிஞ்சு போனா. ஆனா அவ தன்னை விட கிட்டத்தட்ட 12 வயசுக்கு மேல சின்ன பொண்ணு. இருப்பினும் பரவாயில்லன்னு பெண் கேட்டு பார்க்கலாமேன்னு தான் ஒரு ஆளை அனுப்பி அவ வீட்டில் பொண்ணு கேட்டாரு. ஆனா அவங்க வீட்டில் உடனே ஒப்புக்கிட்டாங்க. அது அவரால் இப்ப வரைக்கும் நம்ப முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட 10-12 வயசுக்கு கீழே இருக்கிற பொண்ணு. அவங்க வீட்டு இளவரசி இவ. அப்படி இருக்கிறவளை எப்படி பொண்ணு கொடுப்பாங்கன்னு நினைச்சாரு. ஆனா கொடுத்துட்டாங்க. அதை கனவுல கூட நினைக்கல அவரு. ஆனா அதற்குண்டான காரணம் கொஞ்சம் வருஷம் கழிச்சுதான் அவருக்கே புரிஞ்சுது. ரஞ்சனா ஏற்கனவே ஒருவன் கிட்ட காதல்ல மயங்கி அவன் கூட பழகியிருக்கா. அதை மறைச்சுதான் தனக்கு கல்யாணமே பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அப்பவும் அவர் அமைதியா தான் இருந்தாரு. ஆனா அடுத்த சில வருஷங்கள் கழிச்சு இந்த வீட்டோட மாப்பிள்ளையா அவர் வரக்கூடிய சூழ்நிலை ஒன்று வந்தது. தன்னோட பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆகி சொத்துக்கள் அத்தனையும் இழந்து கையில குழந்தையோடு நின்னவரை இந்த வீட்டு ஆண்கள் தான் அத்தனை கடனையும் அடிச்சு அவரையும் ரஞ்சனாவையும் குழந்தைகளையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அவருக்கு அப்போ ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருந்தது. ஆனா அங்க இருக்கிற நாட்கள் செல்ல செல்ல அவருக்கு அரசல் புரசலா ரஞ்சனாவோட பழைய காதல் பத்தின சின்ன சின்ன விஷயங்கள் காதல விழ அவருக்கு மனசெல்லாம் ரொம்ப வேதனையா இருந்தது. ஆனா அவகிட்ட இத பத்தி கேட்க அவருக்கு தைரியம் வரவே இல்லை. ஏன்னா அப்போ அவருடைய சொத்துக்களை எல்லாம் இழந்த பட்சத்துல இந்த வீடுதான் அவருக்கு அடைக்கலமா இருந்தது. ரஞ்சனா கிட்ட இத பத்தி கேட்டு இந்த வீட்டுல இருக்கிறவங்கள பகச்சிக்க வேண்டாம்னு அவர் நினைச்சு அதை அப்படியே விட்டுட்டாரு. ஆனா அதுக்காக ரஞ்சனா கிட்ட பழையபடி பழகவும் அவருக்கு மனசு இடம் கொடுக்கல. அப்பதான் அவருக்கு அனிதாவோட பழக்கம் ஏற்பட்டுச்சு. அவளை ரொம்ப அவருக்கு பிடிச்சது. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதற்குண்டான அவர் எடுத்த முயற்சிகள் எதுவுமே பலிக்கல. இப்போ அனிதா ஆதித்யனை கல்யாணம் பண்ணிக்க போறா. அவருக்கு அனிதாவை இழக்க கொஞ்சம் கூட மனசில்ல. இந்த திருமணத்தை தடுக்கிற வழியும் அவருக்கு தெரியல. குழம்பி போயிருந்தாரு ராஜவர்மன். ஆதித்யன் குளிச்சு முடிச்சுட்டு அறையிலிருந்து வெளில வர வரைக்கும் அவனுக்காக காத்துட்டு இருந்தா அபிநயா. ஆனா அவன் நிக்கிறத ஒரு பொருட்டா கூட மதிக்காம பக்கத்துல இருக்கிற படுக்கையில போய் படுத்துக்கிட்டு தன்னோட மொபைலை எடுத்து ஏதோ வீடியோவை பார்த்துட்டு இருந்தான் ஆதித்யன். அதை கண்ட அபிநயாவுக்கு எரிச்சல் வந்தது. நான் உங்களை கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லை. இப்ப பதில் சொல்ல போறீங்களா இல்லையா என்று கேட்டார். அவளை ஏறிட்டு பார்த்த ஆதித்யன், ஹேய், மரியாதையா என் பக்கத்துல வந்து படு. அதுக்கப்புறமா நீ என்ன கேள்வி கேளு, நான் பதில் சொல்றேன். அதை விட்டுட்டு அங்கேயே நின்றுட்டு ராட்சசி மாதிரி கத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் இந்த ரூமுக்குள்ளேயே வரமாட்டேன். நேரா அனிதாவோட வீட்டுக்கு போய் அவ பக்கத்துல படுத்துப்பேன் என்று மிரட்டி விட்டு மறுபடியும் மொபைல் எடுத்து பார்த்தான். இவன் செஞ்சாலும் செய்வான் ராட்சசன் அப்படின்னு மனசுல திட்டினவ சற்று பயந்தபடி ஓடி வந்து ஆதித்யன் பக்கத்துல படுத்துக்கிட்டா. அவ படுத்ததும் தன்னோட போனை பக்கத்துல இருக்கிற டேபிள்ல வச்சவன் அவளை இழுத்து தன்னோட மார்போட அணைச்சிட்டான். இப்ப சொல்லுடி, உனக்கு என்ன கேட்கணும், என்ன தெரியணும் என்று கேட்டான். நீங்க எதுக்காக அனிதா இருக்கிற வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்க என்று கேட்டவளின் கூந்தலை தடவி கொடுத்தான். இங்க பாரு அபி, அனிதா நமக்கு ஒரு பெரிய உதவியை செய்ய போறா. அதுக்காக அவளுக்கு ஒரு சின்ன நன்றி சொன்னேன், அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை என்றவனை தலை நிமிர்ந்து பார்த்தா அபிநயா. அவளுடைய தலையில தன்னோட தலையை வச்சு முட்டினபடி, ஹே ராட்சசி, உன்னை விட்டு நான் எங்கடி போக போறேன்? எனக்கு இந்த உலகத்துல நீ மட்டும்தான் ரொம்ப முக்கியம். அப்படிதான் நான் எந்த பொண்ணுக்கிட்டையும் நான் போனாலும் அங்கேயும் உன்னோட உருவம் தான் எனக்கு தெரியும்.
நீயே யோசிச்சு பாரு. என்னோட தம்பியை கொன்னவ நீன்னு தெரிஞ்சும் அன்னைக்கு ஜெயில உன்னோட விடுதலைக்காக உனக்காக வெளியில காத்துட்டு இருந்தேன். அப்படியே உன்னை மிரட்டி என்னோட வீட்டுக்கும் இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருந்தேன். உன்னை பிரியணும், உன்னை விட்டு போகணும்னு நான் நினைச்சிருந்தா நான் அங்கேயே அப்பவே விட்டுட்டு வந்திருப்பேனே. அது கூட உனக்கு புரியலையா என்று காதலோட கேட்டான் ஆதித்யன். தன்னோட தவற உணர்ந்த அபிநயா அவனுடைய கன்னத்துல அழகான தன்னோட இதழ்களை பதிச்சா. அவளுடைய இதழின் சூட்டை உணர்ந்த ஆதித்யன் அவளை இறுக கட்டிக்கிட்டு அவளுடைய இதழ்கள்ல தன்னோட இதழ்களை பதிச்சு அவளுக்கு அழகான ஒரு முத்திரையை பரிசாக கொடுத்தான் ஆதித்யன். அந்த முத்தம் எவ்வளவு நேரம் நீடிச்சதோ 2 பேருக்கும் தெரியல. ரொம்ப நேரம் கழிச்சு அவளை விடுவிச்சு ஆதித்யன், ஹேய், நமக்குள்ள இருக்கிற கட்டுப்பாட்டை இன்னைக்கு கொஞ்சம் தளர்த்திக்கலாமா அப்படின்னு காதோரத்துல அவன் கேட்டான். அதுக்கு மௌனமா சம்மதிச்ச அபிநயா வெட்கத்தோடு அவனுடைய மார்பில ஒட்டிக்கிட்டா. அதுக்கப்புறம் ஆதித்யன் அவனுடைய ஆட்சியை அவகிட்ட தொடங்கினான். விடிய விடிய அபிநயாவை தூங்கவே விடல. அவளால அவன் கொடுத்த இன்பத்தை தாங்க முடியாம இரவு முழுவதும் தவிச்சு போன அபிநயா ஒவ்வொரு முறையும் தன்னோட மனைவியை ஆசையோட நாடிய ஆதித்யனோட காதல் இப்ப வரைக்கும் குறையவே இல்லை, எப்பவுமே குறையாது அப்படின்னு செயல்ல விடிய விடிய காட்டிட்டு இருந்தான் ஆதித்யன். அதுல மகிழ்ந்து போன அபிநயா தன் கணவனின் கைகள்ல குழைஞ்சு தன்னோட பெண்மையை அவனுக்காக அர்ப்பணிச்சா.